நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வேலையாடா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார முடியல. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாம வந்த வரத்தை இப்போ வந்து யானை கேட்டு இருக்காங்க. யானை கொடுக்கறதா இல்லையா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு. விக்ரம் கிட்ட கேட்டு விக்ரம் சாப்பிடாம இருந்து இப்பதான் ஏதோ சாப்பிட்டு ஒரு மன திருப்தி வந்திருக்காங்க. இந்த சூழல்ல கரெக்டா இந்த அவ கேடு கட்ட அமுதா இருக்காளே, அவ எத்தனை டைம் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. சரியான முட்டாளுங்க. அவளுக்கு எல்லாமே நம்ம கொடுத்தது கரெக்டா தான் இருந்துச்சு பாய்சன். அப்ப எப்படி குழந்தை நின்றுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஏதோ சம்திங் ராங். இவங்க வீட்டை ஏமாத்துறாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, கையங்களமா மாட்டி விடணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, கரெக்டா நம்ம அந்த டாக்டர் கிட்ட செக்அப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தில்லாலங்கடி பிளான போடுறாங்க. ஆனா அந்த தில்லாலங்கடி எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல பிளான் பண்ணது யாரு? அமுதா கிளவி. அவ எப்படியா பட்டவனு உங்களுக்கே நல்லா தெரியும். என்னதான் பிளான் பண்ணாலும் அதெல்லாம் அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு போயினே வந்துருவாங்க. நம்ம இல்லை இனியா சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா, மறுபக்கம் கரெக்டா நம்ம விக்ரமும் வந்துறாரு. வந்து உங்களுக்கு வேற வேலையா இல்லையா, எந்த நேரம் பார்த்தாலும் உசுர வாங்கினே இருக்கீங்க. அந்த வீட்டை நீங்க எதுக்காக இருக்கீங்கன்னே தெரியல. இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, இங்க வந்தாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இனியா மேல இருக்க கோபத்தெல்லாம் அமுதா மேல காட்ட, அமுதா ஐயோ அண்ணா என்ன எப்படி எல்லாம் பேசுவா பாருங்க, அந்த வீட்டுக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், என்ன நான் பண்ணிருக்கேன், இனிமே இந்த வீட்லயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடா இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ற டக்குன்னு ஓட்ட பிரச்சனையே இருக்காது. தேவையெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு ஊட்ட ஒரு பக்கம் ஒழிச்சுன்னு. அப்ப ஆமா அந்த குழந்தை இப்பதான் வயிற்று நின்றுக்குங்க. அது ரொம்ப நாள் ஆன மாதிரி கரெக்டா ஒரு அம்மாவா இருந்து அவன் குழந்தைய போயிட்டு அவளுக்கே தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டாலே எப்படியே பட்டவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் ரொட்டேஷனா என்ன நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா செக்அப்புக்கு போறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா இனியாவோட குழந்தை நிக்க கூடாது, அதையும் நம்ம கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுன்னு இருக்கா இந்த அமுதா. இந்த அமுதாவை மாயாதான் கேடு கெட்டவனா, அமுதா அதுக்கு மேல கேடு கெட்டவளா இருக்கிறாங்க. அவளுக்கு தான் ஒண்ணுமே இல்ல, துணையும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. அதே மாதிரி எல்லாரும் இருந்தோம், எல்லாரும் ஒரேடியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கா போல. இந்த மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா பெரிய கேடு கெட்ட கேரக்டர். நம்ம தலைவனே கவனம் இருக்க ஒரு பக்கம் விக்ரமோட அப்பா, இவளுக்கு என்ன எழுதுன ஆளுதுன்னு சொல்லிட்டு தெரியப்பா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ரெடி தான் வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராருங்க. யாரு அப்படின்னு நம்ம இளங்கோ தாங்க. இளங்கோ வர்றதோட மட்டும் இல்லாம இங்கெல்லாம் செக்அப் பண்றது இல்ல, இங்கெல்லாம் பெசிலிட்டி ஒழுங்க இல்ல, ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போவேன் லாடு லெவக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட டுபுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இந்த இடத்த விட்டு கிளம்பினாலும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும், துரத்தினே தான் இருப்பேன். யார் எந்த சைட்ல போனாலும் விடவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாது கருப்புன்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. யாரா 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 அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அமுதா கிளவி. அந்த கிளவி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெஸ்டா கொடுத்தாங்க, அப்பயும் ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப எது கொடுத்தும் ஒண்ணும் பண்ண முடியல. இவங்க இல்ல என்னதான் நம்ம பண்றது? ஒருவேளை நம்ம பண்ணதெல்லாம் ஓகே ஆகுதா, இல்ல இவங்களே நம்மளுக்கு தெரியாம நடிச்சுன்னு இருக்காங்களா, ஒன்னும் புரியல. இதுக்கு மேல முயற்சி பண்ணா நம்ம டாரு தான் டங்குவார் ஆயிரும். அதனால கைலண்டா ஓகே அவ்வளவுதான். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்க தருக.